ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் 4 எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரே ஒரு சாப்டர் தான் கவர் பண்ணியிருக்கோம். சாப்டர் 357 நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு. அப்படியே பட்டனை கொண்டு வந்துட்டேன். வாங்க நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. சாப்டர் ஸ்டார்டிங்லேயே சாக்கரில் இந்த கட்டிங் இன்சைட் பற்றி போட்டிருப்பாங்க. கட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ட்ரிப்ளிங் டெக்னிக். எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சென்டர் ஃபீல்டில் வந்து நிறைய மூவ்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கட்டின் வந்து தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்து ஒரு ஆவரேஜ் பிளேயர் வந்து 2 to 3 வேரியேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த டெடி வந்து 7 வேரியேஷன்ஸ் வச்சுருந்துருப்பான். அண்ட் இதை வெப்பனாக யூஸ் பண்ணி தான் பையன் வந்து நியூ வேர்ல்ட் ஜென்ரேஷன் 11லேயும் இருந்திருப்பான். இங்கே நம்ம ஈகோ வந்து எப்படி இப்படி ஒரு மான்ஸ்டரை கிரியேட் பண்ண அப்படின்ற மாதிரி ஃபாக்ஸ் கிட்ட கேட்க, அதுக்கு ஃபாக்ஸ் வந்து அதெல்லாம் ஈஸிப்பா, யங்ஸ்டர்ஸ்லாம் ஒரு ஒயிட் கான்வாஸ் மாதிரி, அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டாலே நம்மளால் அவங்கள ஈஸியாக மேனிப்புலேட் பண்ண முடியுன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்திருப்பான். அதுக்கு நம்ம ஈகோ வந்து சொல்லுவான், இந்த மாதிரி குப்பை யோசனையாக வச்சதுனால தான் ஃப்ரான்ஸ் கிட்ட தோத்துட்டீங்களோ அப்படின்ற மாதிரி. அதுக்கு இவனுங்க 2 பேருமே சின்ன புள்ளத்தனமாக பேசிகிட்டு இருக்க, சைடில் ஐரா வந்து வளர்ந்தவங்க மாதிரி கொஞ்சம் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் ஃபாக்ஸ் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி உனக்கும் எனக்கு செட் ஆனதே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி. அதான் நம்ம ஈகோ வந்து சொல்லுவான், நான் ஆக்டிவ் பிளேயராக இருக்கும் போதுலேருந்து நீயும் நானும் ஆயில் அண்ட் வாட்டர் மாதிரி தான் இருந்தோம், அண்ட் நீ என்னோட கோச்சாக இருந்த அப்படின்றப்பதான் நம்மளுக்கு தெரிய வருது, இந்த ஃபாக்ஸ் வந்து நம்ம ஈகோவோட ரைவல் இல்லை, இவன் தான் வந்து இவனோட கோச்சாகவே இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம இசாகி வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னு காட்டுறாங்க. நம்ம இசாகி வந்து யோசிச்சுட்டு இருப்போம், இந்த இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாமே ஈகோலெஸ்ஸாக இருக்கிறப்போ இந்த ஈகோஸ் நிறைஞ்ச காம்படேட்டர்ஸ் இருக்கிற வேர்ல்டில் இவங்க எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி. நம்ம இசாகிக்கு இவங்களை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு ஒரு ஐடியாவும் இல்லை. ஏன்னா நம்ம இசாகிக்கு வந்து எப்போவுமே அடுத்தவங்க ஈகோவை பீட் பண்ணி இது தோக்கடிச்சு தான் பழக்கம். பட் இவங்க ஈகோலெஸ்ஸாக இருக்கிறப்ப இவனுக்கு ஒரு க்ளூவுமே இல்லை எப்படி இவங்களை தோக்கடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மேட்ச் ரீஸ்டார்ட் ஆக பால் வந்து நம்ம யுக்கிமியா கிட்ட போகுது. இப்போ அப்படியே 55 days பிஃபோர்னு சொல்லிட்டு யுக்கிமியாவோட ட்ரைனிங்கை காட்டுறாங்க. நம்ம யுக்கிமியாவுக்கு வந்து ஈகோ என்ன லெட்டர் அமைச்சிருப்பானா, லெட் ஐஜுட்ஸு டீச் யூ ஹவு டு யூஸ் யுவர் ஸ்டில்னஸ் அண்ட் மூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி போட்டு அமைச்சிருப்பான். இந்த ஐஜுட்ஸுன்றது என்னதுனா, ஜாப்பனீஸ் ட்ரெடிஷனில் கட்டானாவை தேவைப்படுற மூமெண்ட்டில் ஃபாஸ்ட்டாக எடுத்து குவிக் அட்டாக்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு டெக்னிக் இது. ஸோ இதை கற்றுக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஈகோ வந்து சொல்லியிருப்பான். அண்ட் நம்ம யுக்கிமியா இந்த ஐஜுட்ஸுவை வந்து ட்ரிபிளிங்கில் வந்து கொண்டு வரப்போ என்ன ஆகும்டானா, இப்போ இவன் விளாண்டுருக்கப்போ தேவைப்படுற நேரத்தில் இவனால் வந்து ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ண முடியும். அதுக்கு இவன் வந்து இவனோட மசில்ஸையும் சென்சஸையும் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். அண்ட் இப்போ ஃபீல்ட்லேயும் அதான் நடக்கும். நம்ம ஆள் வந்து பால் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க சைடில் வந்து டிஃபெண்டர்ஸ் பிளாக் பண்ண வருவானுங்க. அப்போ தான் நம்ம பையன் வந்து வேகமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பான். சுற்றி 3 டிஃபெண்டர்ஸ் நிற்பானுங்க. ஆனால் நம்ம பால் அப்படியே அசால்ட்டாக வந்து பாலை வந்து ஜான்டெட்ஸுக்கு ஒரு வழியாக பாஸ் பண்ணிடுவான். அண்ட் இப்போ தான் வந்து நம்ம ஜான்டெட்ஸுக்கு ஈகோ என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டுறாங்க. ஈகோ வந்து இவனை வந்து 100 meters டேஷை வந்து மாஸ்டர் பண்ண சொல்லியிருப்பான். ஸோ தட் இவனால் இவனை சுற்றி இருக்கிற ஃபீல்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்மளும் பயங்கரமாக ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருப்பார் போல். எத்தாம்பார் ஓட்டான்ற மாதிரி பால் எடுத்துகிட்டு செம்ம ஸ்பீடில் போயிட்டு இருந்திருப்பான் பையன். ஆனால் டிஃபெண்டர்ஸ்லாம் முக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவன் நேராக போயிட்டு கோல் அடிக்க பார்ப்பான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கோல்கியை வந்து பாலை பிடிச்சி மறுபடியும் திருப்பி அனுப்பிச்சி விட்ருவான். நம்ம இசாகி வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பான், இந்த மாதிரி யுக்கிமியாவும் ஜான்டெட்ஸும் வந்து இந்த 0 to 1 அப்படின்ற பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது. திஸ் இஸ் டபுள் விங் ஃபார்மேஷன், இது ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம பையன் வந்து அதை ப்ராசஸ் பண்ண ட்ரை பண்ணுறப்பான். பால் வந்து இப்போ ஆகிக்கிட்ட போகுது. இப்போ தான் கரெக்டாக நம்மளுடைய கரசு பின்னாடி வந்து இடிச்சு, என்னப்பா இப்போ சைடில் இருக்கிற 2 பேருக்கு பாஸ் பண்ணி மறுபடியும் கோலுக்கு சார்ஜ் பண்ண போகிறீங்களா அப்படின்ற மாதிரி, என்னடா தரையில் பேசுனதுலாம் திரையில் சொல்கிற மாதிரி இவன் வந்து கரெக்டாக புட்டு வைக்கிறானேன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆகியே சொல்லுவான், இந்த 0 to 1லாம் எங்களுக்கு செட் ஆகாது, இதெல்லாம் வச்சுருந்தா எவால்வே ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், பிளானை பிரேக் பண்ணிட்டு அவன் பட்டு பால் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிருவான். நம்ம கரசு இதை எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்திருப்பான். அங்கே நம்ம ஃபாக்ஸுக்கு முகமே மாறிடும். நம்ம கரசு வந்து யோசிச்சுட்டு இருப்பான், இவன் எல்லாரையும் யூஸ் பண்ணியிருக்கான் இவனோட ஓன் பிளேக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பான். இந்த டைமில் அழகாக நம்ம ஜின் வந்து பால் ஆகிக்கிட்ட இருந்து எடுத்துருவான். அப்படியே இந்த சைடு ஜின்னை காட்டுறாங்க. நம்ம ஜின் வந்து சொல்லிட்டு இருந்திருப்பான், யோர் ஈகோ இஸ் ஸ்டிக்கிங் அவுட், ஸ்டிக் ஈகோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம இசாகி வந்து அவனோட ஈகோ என்னால் பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி ஷாக்கில் பார்த்துட்டு இருந்திருப்பான். பால் வந்து நம்ம ஐக்கியூ கிட்ட போது அவனும் நைஸ் டா தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்போ ப்ளூ லாக்கோட இன்ஃபினிட்டியை நல்லா பாருங்கடா பப்பட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐக்கியூ அப்படியே கிக் பண்ண போகிற மாதிரி காட்டுறாங்க. இங்கே நம்ம இசாகி வந்து என்னால் அவனை டெவலப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்க்குறதோட இந்த சாப்டரும் இந்த எபிசோடும் முடிவடைகிறது. நம்ம சேனல் அப்படியே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டு முடிஞ்சா 4 பேர் கமெண்ட்டில் ஏதாவது போட்டு விட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்ட வாங்க கைஸ் பேசுவோம் அந்த வீடியோவையும் கொஞ்சம் மறக்காமல் போய் பாருங்கள். நான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் போட்டேன், பட் சப்ஸ்கிரைபர்ஸே பார்க்கல. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க. அண்ட் அவ்வளோதான், இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.